தளபதி விஜய் அரசியல் களத்துக்கு தயாராகி இருக்கின்றார் என்பதற்கான செய்திகள் பல மாதங்களாக வெளியாகி வருகின்றது. தமிழக வெற்றிக் கழகம் எனும் அமைப்பை தொடங்கிய அவர் சமீபத்தில் அதை ஒரு அரசியல் கட்சியாக மாற்றி தமிழகம் முழுவதும் பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளார். இதை பற்றி அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் ஏற்பட்டன. இந்த நிலையில் சமீபத்தில் ஒரு நேர்காணலில் பங்கேற்று சமூக விமர்சகருமான பயில்வான் ரங்கநாதன் விஜயின் அரசியல் பயணத்தை பற்றி அதிர்ச்சி அளிக்கும் தகவல்களை பகிர்ந்திருக்கின்றார். கடந்த ஒரு வருடமாக விஜய் மற்றும் அவரது கட்சி மேற்கொள்கின்ற நடவடிக்கைகள் மக்களுக்கு தெளிவாக இல்லை என்றும் கூட்டணி குறித்து அவர் எதுவுமே உறுதியாக தெரிவிக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். தமிழக வெற்றி கழகம் தாவேகா கட்சி தற்போது வரை தாவலா தவிக்கின்றதா என்ற கேள்வி மக்கள் மனதில் எழுந்திருக்கிறது என்று ரங்கநாதன் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். மேலும் ஒரு கட்சி வெற்றி பெற வேண்டுமெனில் மக்களோடு நேரடி தொடர்பு முக்கியம் என்றும், ஆனால் விஜயின் அணியில் கூட அவரை நேரில் சந்திக்க முடியாத நிலை ஏற்பட்டது அவர் அரசியல் யாத்திரைக்கு தடையாக இருக்கலாம் என அவர் தெரிவித்திருக்கின்றார். முன்னோடியாக எம்ஜிஆரை எடுத்துக்காட்டாக குறிப்பிடும் ரங்கநாதன், எம்ஜிஆர் மக்களோடு நேரடியாக பழகினார். ஆனால் விஜய் மீடியா மூலம் மட்டுமே மக்களிடம் உரையாடுகின்றார். அது ஒரு தவறான அணுகுமுறை என்றார். மேலும் விஜயின் பிறந்த நாளுக்காக அரசியல் நிகழ்வுகளை பிரம்மாண்டமாக நடத்துவது அவர் உண்மையாக மக்களிடம் சென்று செயல்படவில்லை என்பதை காட்டுவதாகவும், அதனால் அவரை நம்பிக்கை கொள்ள முடியாது எனவும் பலர் கருத்துக்களை சொல்வதாகவும் கூறியிருக்கின்றார். தற்போது விஜய்க்கு ஆதரவாக எந்த ஒரு எம்எல்ஏவும் கூட இல்லை என்பதும் அவர் கட்சி எதிர்காலம் பற்றி பெரிய கேள்வி எழுகின்றது. இந்த நிலை நீடித்தால் தனிச்சின்னம் கிடைக்கும் வாய்ப்புகள் கூட சந்தேகமடைந்து விடும் என்று அவர் எச்சரிக்கின்றார். சினிமாவோ அரசியலோ இரண்டில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அவரது கடைசி வரை தற்போது ரசிகர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.